ஆடுகள் ஏன் இப்படி மீனை சாப்பிடுது? பொதுவாக விலங்குகளை உணவு சாப்பிட்ற விதத்தை பொறுத்து வகைப்படுத்தும் போது ஹெர்பிவோர், கார்னிவோர், ஆம்னிவோர் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக வகைப்படுத்துவோம். அதில் ஹெர்பிவோர் அப்படின்றது இலைத்தலைகளை சாப்பிடக்கூடியது, கார்னிவோர்ன்றது மாமிசத்தை சாப்பிடக்கூடியது, ஆம்னிவோர்ன்றது எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியது. இப்போ மனிதர்கள்லாம் ஆம்னிவோரில் வருவாங்க. சில நேரங்களில் ஆடுகள் மட்டும் இல்லாமல் மான்கள், அப்புறம் சில குதிரைகள், வரி குதிரைகள், இந்த மாதிரி சில உயிரினங்கள் ஹெர்பிவோராக இருக்கக்கூடிய தாவரங்களை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் சில நேரங்களில் மாமிசத்தையும் சாப்பிட்ருது, வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருது. ஆனால் இதை ஆப்பர்ச்சுனிட்டிக் கார்னிவோர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுங்க எப்போதுமே மாமிசத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறதுல இதுங்க சந்தர்ப்பவாத மாமிச உண்ணிகளாக தான் இருக்குது. பொதுவாக தாவர உண்ணிகளோட செரிமான மண்டலமே தாவரங்களை செரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால எப்போதுமே போயிட்டு ஒரு விலங்கோட உணவையே மாமிசத்தையே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஆனால் அதுங்களுக்கு எப்பெல்லாம் தாவரங்களோட எண்ணிக்கை அளவில் ரொம்ப கம்மியாகுதோ, இதுங்களோட கூட்டம் அதிகமாக இருக்கும்போது, இல்லை சீசன் சில நேரத்தில் தாவரங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாகும், வறட்சி காலங்களில் ரொம்ப கம்மியாகும். அந்த மாதிரி நேரங்களில் இதுங்க இந்த மாதிரி மாமிச உணவு நோக்கி போகுது. மாமிச உணவு உண்ணும்போது அதுங்களுக்கு ஈஸியாக கேலரிஸ் அதிகமாக கிடைச்சிருது. அந்த உணவு தட்டுப்பாடு இருக்கிற நேரங்களில் அதை ஈடுகட்டுறதுக்காக இதுங்க இந்த மாதிரி போகுது. அப்புறம் சாதாரணமாக மான்கள் புத்தரையை மேய்ஞ்சிக்கிட்டு காட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த புட்களுக்கு இடுக்கில் அந்த முட்டை விட்டு வச்சிருக்கும் பறவைகள், அந்த முட்டைகளை சாப்பிட்ற மான்களுமே இருக்கு. அதே மாதிரி அதில் குஞ்சு பொறிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த குஞ்சுகளையும் சாப்பிடுது. அது கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு அது பயன்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய ஹெர்பிவோர் சாப்பிடுது. இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, மனிதர்களான நம்மள சில பேர் இந்த சாக் பீஸை, சுண்ணாம்பு சத்துக்காக சாக் பீஸை, சாம்பலை, மண்ணெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும்ல, இந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கணும். ஆனால் இதுங்களுக்கு இது மூலமாக அதுங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கெயின் ஆகுது. இது உணவு கிடைக்காத காலங்களில் உயிரை எப்படியாவது இருத்தி வச்சுக்கணும், எப்படியாவது பிழைச்சணுன்ற அதுங்களோட சர்வைவல் இன்ஸ்டிங்க்டால கூட இது உந்தப்படுது. இந்த மாதிரி நிகழ்வை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.